Hi guys, இன்னைக்கு நம்ம mommymetamilல cream of mushroom soup எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமை க்ளீன் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணில 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதுல 200 grams மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். கூடவே எக்ஸ்ட்ராவா 1 கப் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 10 மஷ்ரூம் அப்படி இருக்கும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணாலே அழுக்கெல்லாம் போய்டும். எல்லாம் ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2 டைம்ஸ் தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். சூப்பில் போடுறதுக்கு டாப்பிங் முதல்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் பட்டர் ரெண்டையும் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 கப் மஷ்ரூமை சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கட்டும். தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 200 grams மஷ்ரூமை சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்ல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இது ஃபுல்லா எவாப்ரேட் ஆகணும். ஓகே, we are done. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. ரெண்டு கப் பாலில் 1 கப் தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சுக்கோங்க. அதிலிருந்து 1/2 கப் பால் மட்டும் இப்போ நம்ம எடுத்து குக்கரில் ஊற்றிடலாம். ஒரு சின்ன ஸ்லைஸ் இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகா இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. குக்கரை மூடிட்டு சிம்ல ஒரு விசில் வேக விட்டுடுங்க. ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்படி தான் இருக்கு.
இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி ரெண்டையும் எடுத்து வெளியே போட்டுடுங்க. மஷ்ரூம் மட்டும் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம திரும்ப குக்கரில் போட்டு சூடு பண்ணலாம். மஷ்ரூம் பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்துட்டேன். மீதி இருந்த 1.5 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் மீதி இருந்த மஷ்ரூம் பேஸ்ட்டோட அலசி ஊற்றுறேன். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருந்த மஷ்ரூமையும் இப்போ சேர்த்துக்கலாம். சூப் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பை கொதிக்கிற ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் ரெடி. உங்ககிட்ட க்ரீம் இருந்தால் டாப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.